நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் ஒரு காதல் திரைப்படம். படத்துக்கு பேரே வந்து லவ் ஓ லவ் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தில் எல்லாருமே புதுமுகமாக இருக்காங்க. அனுபவம் வாய்ந்த நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்கு, மக்கள் மத்தியில் என்ன விதமான தாட்டும் என்ன விதமான டாக்கும் போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விமர்சனத்தினுடைய ஹைலைட். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ProcureMind AI transforms procurement with intelligent automation and real-time insights. From AI offer analysis to market intelligence, ProcureMind AI helps teams make faster, smarter decisions with confidence. லவ் ஓ லவ் படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, ஹீரோ காதலிக்கிறார். பொதுவாக காதல் அப்படின்னோடனே இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம படத்தினுடைய ஹீரோவுடைய காதல் எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். தன்னுடைய காதலி என்னென்னலாம் விரும்புகிறாங்களோ அதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறார். அதனால் அவர் என்ன பண்ணுறார், ரொம்ப ரொம்ப அன்பாக அந்த லவ் பண்ணுற பொண்ணு என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறார். தன்னுடைய வருமானத்துக்கு மீறி செலவு செய்ய ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிரெடிட் கார்டுலாம் போகுது, கடன் அதிகமாகுது, சுமை அதிகமாகுது, பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கிறார். ஸோ 4 ஆண்டுகள் தன்னுடைய காதலியுடன் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணும்போது, அவருக்கு தன்னுடைய காதலே வேண்டான்னு சொல்லிட்டு கை நழுவி விட்டுடணும், இனிமேப்பா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. எஸ்கேப்னா அவருக்கு வேண்டாம், இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் காதலி என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் உன்னோட தான் வாழ்வேன் அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனை காவல் நிலையத்துக்கு போகுது. போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்கிறாங்க, என்னப்பா இது மாதிரி பிரச்சனை இருக்குது, 2 பேரும் டிவோர்ஸ்லாம் பண்ணுறதா இருந்தால் அவங்க ஒன்று கூட வாழணுன்றாங்க, நீ நடனா வேண்டான்ற அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, நான் 4 வருஷமாக எப்படி பார்த்துக்கிட்டனோ அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 4 மாதமாவது என்ன அவள் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வைக்கிறார். கதை அங்கே தான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த கண்டிஷன் என்ன ஆச்சு? ஹீரோ கேட்ட மாதிரி 4 வருஷம் நான் செலவு பண்ணதை அட்லீஸ்ட் ஒரு 4 மாதம் என்ன அன்பா அக்கறையாக பாசமாக காதலி பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அது நிறைவேறிச்சா அப்படிங்கிறதா லவ் ஓ லவ் படத்தினுடைய கதை. கதை எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் எப்பயுமே வந்து லவ் பண்ணால் நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மித்து இருக்கான்னு கேட்டால் பல இடங்களில் இல்லை. காதலன் செய்யக்கூடிய செலவு மாதிரி தான் காதலியும் பல நேரங்களில் செலவு செய்கிறாங்க. நேற்றைய காலகட்டத்தில் வேணால் காதலி வந்து செலவு செய்யாமல் இருந்திருக்கலாம், காதலன் மட்டுமே செலவு செஞ்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் இன்றைய தலைமுறையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. 2 பேருமே செலவு பண்ணலாம், ஈக்குவலாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போக்கு இருக்குது இல்லையா? ஸோ இந்த படத்தில் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கிளிஷேவாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இருந்தாலும் இந்த படத்தை வந்து காதல் ரிலேட்டடான ஒரு படமாக ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்டாகவே கொண்டு போகிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஜாலியாக இளமை துடுதுடுப்போட ஒரு காதல் ஃப்ளேவரோடையே போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சிட்டோ அல்லது இந்த கதையில் ஒரு முக்கியமான மாரல் சொல்லணுமேன்றதுக்காக சில விஷயங்களை வலிந்து திணித்து வாயில் கூட வர மாட்டேங்குது. ஸோ இந்த வார்த்தைகளை வந்த விஷயங்களை வந்து படத்தில் வந்து நிரப்பியிருக்காங்க. அதனால் படம் கொஞ்சம் டீவியேட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. மற்றபடி படம் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு திரைப்படமாக தான் இருக்குது. இந்த படத்தினுடைய கதாநாயகனாக பவிஷ் நாராயண் நடிச்சிருக்காரு. பவிஷ் நாராயண் பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கார், ஒரு ரொம்ப புது ஹீரோ. அவர் வந்து ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் பார்த்த பவிஷ் வந்து இதில் கொஞ்சம் மாறி இருக்கார் அப்படிங்கிறப்ப ரொம்ப சுகமாக இருக்குது. அடுத்த ஹீரோயினாக நாகதுர்கா நடிச்சிருக்காங்க. ஸோ நாகதுர்கா தெலுங்கில் வந்து ஒரு பெரிய யூடியூபர், அவங்க ஒரு ஃபேமஸ் செலிப்ரிட்டி. அந்த ஃபேமோடு இந்த படத்தில் வந்து அவங்க இன்ட்ரோ ஆகுறாங்க. ஸோ டெபியூவாக வந்திருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நாகதுர்கா ஒரு சாதாரண நம்மளுடைய பக்கத்து வீட்டு பொண்ணை பார்க்குற ஃபீல் தான் வருது. படத்தில் அவங்க நல்லா சரியாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டால் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் அனுபவம் வாய்ந்த நம்மளுடைய ஆர்டிஸ்டில் பட்டியலை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. செல்வராகவன் இருக்கார், அப்புறம் வந்து வனிதா விஜயகுமார் இருக்காங்க, KS ரவிக்குமார் இருக்கார், அப்புறம் வந்து ஆதித்யா கதிர், இப்படி பல பேரை பார்க்க முடியுது. ஆனால் இந்த முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் தங்களுடைய வேலையை மிக சரியாக கச்சிதமாக செஞ்சிடறாங்க. ஆனால் ஜாலியாக கொண்டு போகிறதுக்காக சில தேவையில்லாத வசனங்கள்லாம் வந்து கிரிஞ்சித்தனமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. படத்திற்கான ஒளிப்பதிவு முத்தையா பண்ணியிருக்கார். படத்திற்கான படத்தொகுப்பு NR ஸ்ரீகாந்த். இசை வந்து ஃபாக்ஸ் என் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காங்க. ஸோ வட சென்னையில் கலக்கிட்டு இருந்த மிகப்பெரிய கானா டீம் அது. அந்த டீம் அப்படியே சேர்ந்து இசையமைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. பாடல்கள் RR எல்லாமே யூத்ஃபுல்லாக கொஞ்சம் நம்ம ரசிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். படத்துக்கான தயாரிப்பு தனஞ்சயன் மற்றும் தினேஷ்குமார், இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. தயாரிப்பு அவங்கள பொறுத்த வரைக்கும் படம் ஒரு வியாபாரத்திற்கான யுக்திகளுடன் கூடிய திரைப்படம், அதாவது லவ் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுனால கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. படத்திற்கான திரைக்கதை வசனம் இயக்கம் பண்ணியிருக்கக்கூடிய மகேஷ் ராஜேந்திரன் வந்து படத்தை
அட்வைஸ் ரீதியில் பண்ணணும்னு நினச்சி எடுத்தோ அல்லது காதலை ஹைலைட் பண்ணணும்னு நினச்சி எடுத்தோ தன்னை வந்து முழுமைப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் பல இடங்களில் கொஞ்சம் லேசாக தடுமாறுறது தெரியுது. ஏன்னா இன்றைய காலகட்ட இளைஞர்களுடைய காதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நேற்றைய தலைமுறையினுடைய காதல் எப்படி இருந்தது ரெண்டுத்தில் அவருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த குழப்பம் தான் படத்தை பல இடங்களில் கொஞ்சம் அப்படியே தொய்வாக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்கு. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே, கொண்டு போகிற விதம், மேக்கிங் எல்லாமே பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக தான் இருக்குது. ஸோ லவ் தேட்டரில் போய் பாருங்கள். கொஞ்சம் என்டர்டெயினான மூவியாகத்தான் உங்களுக்கு இருக்கும். இந்த படத்தை பற்றின விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க, கமெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் தான் இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா வழக்கம் போல் ஒரு ஜாலியாக ஒரு ஹாய் சொல்லி சந்தோஷப்படுத்தி ஒரு நல்ல மெசேஜ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த திரை விமர்சன நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.